பாதுகா பட்டாபிஷேகம் நாடகம். பொள்ளாச்சி மண்ணிலே செங்குட்டை பாளையத்தில் பெரியண்ண கவுண்டருக்கும் நஞ்சம்மையாருக்கும் மகனாய் பிறந்து காவிரி தென்கரையிலே திருப்பராய் துறையில் தவச்சாலை அமைத்து தவச்சீலராய் தன் நிகரற்ற பெருந்தவ முனிவராய் காவி உடை தூய மனம் அன்புமுகம் யாவரையும் சமநோக்கு பார்வை கண்ணிலே ஒளிவிளக்கு கங்கை நதி பிரவாகம் கருத்துகளின் பெருவெள்ளம் கறந்தபால் கறந்தார் போல் தூய உள்ளம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை உள்ளிட்ட மூவாசை வென்றெடுத்த முனிவருக்கும் முனிவர் இவர். கல்வி கண் திறந்த கர்ம வீரராய் கல்வி ஒளியில் மனிதம் மலர கண் எதிரில் தோன்றியவர் இவரே. பாமர மக்களும் மற்றவர்களை போல் பகுத்தறிவு பாதையில் பட்டம் பெற பல அந்தர்யோகங்களை நடத்தி ஆனந்தமாய் இருங்கள் என்று ஆனந்தம் கண்டவர். மாணவ சமுதாயத்தின் மாண்பை உயர்த்தி மனித நேயமிக்க மாமனிதராக மக்களின் சேவகனாக வாழ்ந்தவர் இவரே. தமிழகம் எங்கும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அமைத்து பக்தி நெறியிலே நன்னடத்தை வழியிலே கல்வி சாலைகள் இயங்க தடம் பதித்து விழி கொடுத்தவர். இத்தனை பெருமைக்கும் உரியவர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த சத்குரு மகாராஜ் அவர்கள். அவர் இயற்றிய நாடகங்களில் ஒன்றான பாதுகா பட்டாபிஷேகம் நாடகத்தினை நடித்து காட்ட வருகின்றனர் ஸ்ரீ சாரதா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகள். நமஸ்காரம். தமிழ் நாடகம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அருளிய நாடகம் பாதுகா பட்டாபிஷேகம். வால்மீகியால் வேதத்திற்கு சமமான சொற்களால் சொல்லப்பட்ட கதை. பாரத நாட்டை தன் அன்பினாலும் தெய்வீக சக்தியாலும் இணைத்து கட்டியிருக்கும் கதை ஸ்ரீராமனின் கதையாகும். பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ராமாயண கதை நம் நாட்டில் நல்லொழுக்கத்துக்கும் தர்ம சிந்தனைக்கும் தேச ஒற்றுமைக்கும் பாதுகாப்பாக நின்று நம்மையெல்லாம் காத்து வருகின்றது. லட்சிய வாழ்க்கையை ராமாயணம் பல கோணங்களில் படம் பிடித்து காட்டுகின்றது. தபோவனத்தின் தபஸ்வி நம் குருநாதரின் இந்நாடகத்தின் மூலமாக ராமரின் பித்ருபக்தி சமபுத்தி பரதனின் சகோதர பாசத்தை நடித்து காட்ட வருகின்றனர். தொடர்வது காட்சி 1. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் கைகேயி மந்தரை. பல ஆண்டுகள் அரைநெறி பிறழாது நாட்டை ஆண்ட சக்கரவர்த்தி தசரத மன்னர் குலகுரு வசிஷ்டரின் அனுமதியுடன் முற்றிலும் தகுதி உள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடிவு செய்கிறார். இதனை அறிந்த மன்னரின் பட்டத்தரசி கைகேயின் சேவகி மந்தரை கைகேயிடம் விரைகிறாள். முற்றவளாக தென்படுகின்றாய். உனக்கு என்ன விபத்து நேர்ந்து விட்டது? எதை குறித்து நீ வாட்டமுற்றிருக்கின்றாய்? நீங்கள் இப்பொழுது ஒரு பேராபத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன எனக்கு நிகழ்ந்திருக்கும் பேராபத்தை நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்கின்றாய். ஆனால் நீ அறிந்து கொண்டாய் என்றும் சொல்கின்றாய். என்ன அப்படி அறிந்து கொள்ளலை நாளைக்கு சக்கரவர்த்தியின் திருக்குமாரன் ராமனுக்கு இளவரச பட்டாபிஷேகம் நடைபெறப் போவதை பற்றி நீங்கள் இன்னும் அறியவில்லையா? ஆம், அதை அறிந்திருக்கிறேன். அந்த நல்ல செய்தியை நீ மீண்டும் ஒரு முறை என்னிடம் கொண்டு வந்ததற்காக இதோ இந்த சன்மானத்தை உனக்கு நான் வழங்குகிறேன். இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் மனத்தாங்கி இருந்தேன். ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவரீருக்கு அது ஆபத்து என்று தோன்றாத நிலையில் இருக்கும் பொழுது நான் என்னதான் செய்ய முடியும்? அழுவதா? உங்கள் மீது கோபித்துக்
நாடு நகரமெல்லாம் நல்ல செயல் ஒன்றை முன்னிட்டு மகிழுற்று இருக்கின்ற வேளையில் நீ ஒருத்தி மட்டும் ஏன் இப்படி மனம் கொதித்துக் கொண்டும் நொந்து கொண்டும் இருக்கின்றாய்? ஆம் தாயே, இந்த வேளையில் என் கடமையை நான் செய்யாவிட்டால் நான் உயிர் வாழ்ந்திருந்தும் பிரயோஜனமில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றால் அத்துடன் உங்களுடைய பதவியும் ஆதிக்கமும் செல்வாக்கும் தலைகீழாக கலந்து போய்விடும் என்பதை நீங்கள் அறிகின்றீர்களா? அடி பேதையே, உனது பிதற்றுகளில் பொருள் ஒன்றும் இல்லை. விநாசகாலத்தில் விபரீத புத்தி. இப்பொழுது தசரத மன்னர் சக்கரவர்த்தியாயிருக்கிறார். அவருடைய முழு அன்புக்கு பாத்திரமாயுள்ள நீங்கள் எல்லா விதங்களிலும் முதன்மை வகித்து வருகிறீர்கள். நாளைக்கு ராமன் ராஜபாரத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்களுடைய ஆதிக்கத்தில் ஒரு பகுதி ராமனுடைய தாய்க்கு போகும். உங்களுடைய ஆதிக்கத்தில் மற்றொரு பகுதி சீதாதேவியிடம் சென்றுவிடும். சிறிது நாளைக்குள் தாங்கள் என் போன்ற ஒரு தாதி பெண்ணாகத்தான் இருந்தாக வேண்டும். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போலும். கோசலாதேவிக்கு பின்னணியில் இருக்க நான் என்றைக்கும் கடமைப்பட்டவள். பின்பு ஸ்ரீதேவிக்கு ஒப்பாயிருக்கும் சீதாதேவி எனது மனாட்டு பெண். அவளை ஆதிக்கத்தில் வைத்து பார்த்து நான் பூரித்திருப்பேன். இதையெல்லாம் மறந்துவிட்டு நீ என்னென்னவோ உணர்கின்றாய். தங்கள் திருக்குமாரன் பரதனை நாடு கடத்தி வைத்துவிட்டு இவ்வளவு அவசரமாக மற்றொரு மகனுக்கு முடிசூட்டுவது நியாயம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? பரதனை நான் தானே தன் மாமாவுடன் சிறிது காலம் வாழ்ந்திருந்து விட்டு வர வேண்டும் என்று அனுப்பி வைத்தேன். இதை நீ ஏன் விபரீதமாக பொருட்படுத்துகின்றாய்? எனக்கு ராமனும் பரதனும் ஒன்று. இன்னும் ஆழ்ந்து எண்ணி பார்க்கும் இடத்து பரதனிடத்தில் இருப்பதை விட ராமனிடம் குணாதிசயங்கள் ஏராளமாயிருக்கின்றன. மக்கள் எல்லோரும் அவனிடத்து பேரன்பு கொண்டிருக்கின்றனர். பெற்ற தாயை விட ராமன் என்னை அதிகம் நேசிக்கிறான். நானும் அவனை உள்ளன்போடு நேசிக்கிறேன். நால்வருள் ராமன் தானே மூத்தவன். அவன் நாடு ஆழ்வதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பேன். இதைத்தான் நான் விபரீத புத்தி என்று சொல்லுகிறேன். நீங்களும் அடிமையாய் போய்விடுங்கள், உங்களுடைய மைந்தனும் அடிமையாய் போய்விடுவான். எல்லாம் கை நழுவி போன பிறகு நீங்கள் எவ்வளவுதான் வருந்தினாலும் நிலைமையை மாற்றி அமைத்துக் கொள்ள உங்களால் முடியாது போய்விடும். அடி கூனி, நல்ல மனமுடைய எனக்கு நீ துர்ப்புத்தி புகட்டி வருகிறாய் போல் தோன்றுகிறது. நீங்கள் இப்படி எண்ணுவதை குறித்து தான் அம்மா நான் மிக வருந்துகிறேன். நீங்கள் ராஜகுமாரியாக பிறந்திருந்தும் ராஜதந்திரம் சிறிதும் அறியாத குழந்தை போன்று நடந்து கொள்கிறீர்கள். ராமனும் அவனை தொடர்ந்து அவனுடைய சந்ததியும் இக்ஷ்வாகு குலத்து மன்னர்கள் ஆவார்கள். ராமன் பதவிக்கு வந்தான பிறகு தாங்களும் திருக்குமாரனும் தங்களுடைய உற்றார் உறவினரும் படிப்படியாக புறக்கணிக்கப்படுவீர்கள். சரி, நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நீ சொல்கின்றாய்? உடனே ராமனை காட்டுக்கு அனுப்பவும் பரதனை இங்கு அழைத்து வந்து முடிசூட்டி வைப்பதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். நீ சொல்வது மெய். அதற்கான நடவடிக்கையை நான் இப்பொழுதே எடுத்தாக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகமூட்டுகிறேன். முற்றிலும் வாஸ்தவம். ஏனோ இத்தனை நாளாக எனக்கு இந்த நல்ல அறிவு தோன்றவில்லை. தக்க தருணத்தில் எனக்கு புகட்டுதல் பொருட்டுதானோ என் தந்தையார் உன்னை என்னோடு அயோத்திக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். மந்தரை, உன்னுடைய புத்தி கூர்மையும் ராஜதந்திரத்தையும் மிகவும் மெச்சுகிறேன். 2 இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள்: தசரதர், கைகேயி, சுமந்திரர், ராமன், லக்ஷ்மணன்.
பின் கைகேயி தசரதனிடம் 2 வரங்களை கேட்டாள். அதன்படி ராமன் காட்டிற்கு செல்லுதல். ராம பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் விரைவில் கொண்டிருக்கின்றன. இந்த ராமனை சீராட்டி பாராட்டி அன்போடு வளர்த்து வந்தவள் கைகேயி. இந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியை நானே நேரில் சென்று அவளிடம் எடுத்துச் சொல்வேன். அவளும் இதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவாள். இறைவா, நீங்கள் உடன்படுவீர்களா? தேவி, நான் பகர்வதை கேள். என் உயிருக்கு உயிராயிருப்பவன் உன் அருமை செல்வன் ராமன். பரதனை நேசிப்பதை விட பன்மடங்கு அதிகமாக நீ ராமனை நேசிக்கின்றாய். அவனை விட்டு பிரிந்தால் என் உயிரும் போய்விடும். அத்தகைய ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உன் குறைபாடு எதாயினும் அதை தீர்த்து வைக்க நான் முன்வருகிறேன். முன்வரும் காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நிகழ்ந்த பொழுது, தேவர்கள் சார்பில் போரிட்ட உங்களுக்கு மயக்கம் நேர்ந்த பொழுது நான் செய்த சிகிச்சையை குறித்து மகிழ்ச்சி அடைந்த தாங்கள் என்ன சொன்னீர்கள்? ராஜகுமாரி, உனக்கு விருப்பமான 2 வரங்களை கேள். எனக்கு உயிர் இருக்குமாகில் அவைகளை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொன்னேன். வேண்டும் என்கிற பொழுது அவ்வரங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று நான் உங்களிடம் இயம்பியது ஞாபகத்தில் இருக்கிறதா? அதுவும் நன்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அவ்வரங்களை இன்று இப்போது நிறைவேற்றி வைப்பீர்களா? அன்று சொன்ன சொல்லை இன்றும் திருப்பி சொல்கிறேன். சொன்ன சொல் தவறுவது இக்ஷ்வாகு வம்சத்தினரது நடைமுறையில் இல்லை. சொன்ன சொல்லை நிறைவேற்றி வைக்க இப்பொழுதும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன். சொன்ன சொல் தவறிவிட்டாலோ உன் அருமை செல்வன் என் உயிருக்கு உயிர் ராமன் மீது மீண்டும் ஆணையிட்டு சொல்கிறேன். உயிர் இருக்கும் அளவில் நான் சொன்ன சொல் தவறேன். நீ விரும்புகிற 2 வரங்களை இப்பொழுதே வாங்கிக் கொள்ளலாம். யாருக்காக பட்டாபிஷேகம் செய்ய ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ராமன் இன்று இப்போது தவறான பொண்ணு தண்டகாரண்யத்திற்கு சென்று 14 வருட காலம் தவம் புரிந்தாக வேண்டும். முதல் வரம் இது. ராவனுடைய பட்டாபிஷேகத்திற்கென்று சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் அதே பொருட்களை கொண்டு பரதனுக்கு முடிசூட்டி வைக்கப்பட வேண்டும். இது 2வது வரம். என்ன, நான் கனவு காண்கிறேனா அல்லது இப்பொழுது நிகழ்வதெல்லாம் உண்மையில் நினைவுதானா? கைகேயி, உன் கருத்து என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை. நான் இப்பொழுது என்ன கேட்டேனோ அதுதான் என் கருத்து. இம்மேலும் அக்கருத்து நின்று நான் பிசகேன். இந்த 2 வரங்களையும் இப்பொழுதே எனக்கு கொடுக்க மறுத்து விடுவீர்களாகில் சொன்ன சொல் தவறிய வேண்டும் என்று தங்கள் மீது குறை கூறிவிட்டு உங்கள் முன்பே மாய்வேன். சத்தியத்தை நின்று பிசகுகின்ற சக்கரவர்த்திக்கு பாரியாளாக இப்போரினும் உயிரோடு இருப்பதை நீங்கள் காண மாட்டீர்கள். மோசம் போனேன், நான் மோசம் போனேன்.
மகிழ்ச்சியோடு என்னுடன் பேசிக் கொண்டிருந்த தந்தையார் இப்பொழுது துயரக்கடலில் மூழ்கி இருக்கிறார். செய்யாத குற்றம் ஏதேனும் ஒன்றை அறியாமல் நான் அவருக்கு செய்து விட்டேனா? மகனே, நீ குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை. எனக்கு 2 வரங்களை தர உன் தந்தையார் கடமைப்பட்டிருக்கிறார். அதற்கு ஒருவேளை நீ தடையா இருக்க கூடுமா என்கிற வியாகுலம் தான் அவரை வாட்டிக் கொண்டிருக்கிறது. தந்தை சொல்லை பரிபாலிப்பதற்காக நான் தீயில் வேண்டுமென்றாலும் குதிப்பேன், உயிரை வேண்டுமென்றாலும் கொடுப்பேன். தந்தையின் ஆணையை நிறைவேற்றி வைப்பதற்கு புறம்பான குறிக்கோள் ஒன்றையும் நான் அறிந்திலேன். எனக்குரிய 2 வரங்களை உன் தந்தையாரிடம் நான் இப்பொழுது கேட்டேன். அதை கொடுக்க தயங்குகிறார். அதை உன்னிடம் எப்படி பகர்வது என்கிற மறுதலைப்பில் அவர் மூழ்கி இருக்கிறார். அந்த வரத்தின்படி நீ 14 வருட காலம் தவவேடம் பூண்டிருந்து தண்டகாரண்யத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். இது முதல் வரம். பரதனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டு அவன் நாடு ஆள வேண்டும். இது 2வது வரம். இதை உன்னிடம் சொல்ல தந்தை தயங்குகிறார். தாயே, இவ்வளவுதானா விஷயம்? இதில் என்ன சிரமம் இருக்கிறது? தந்தையை திருப்தி செய்து வைத்தல் பொருட்டு இதைவிட கடினமான விரதங்களையும் நான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அற்ப விஷயத்தை தானா நீங்கள் ஒரு வரமாக கேட்டீர்கள்? இதை நல்குவதற்கு தான் அவருக்கு இவ்வளவு பெரிய மன வருத்தம். தாங்களே என்னிடத்தில் இதை குறித்து ஆணையிட்டிருக்கலாமே. தந்தை சொல்லை கேட்பது போன்று தாய் சொல்லை கேட்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா? உங்களுடைய ஆணையை நிறைவேற்றி வைக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இப்பொழுதே சென்று தாயிடம் பூண்டவனா எங்களிடம் வந்து நீ விடை பெற்றுக் கொண்டு அயோத்தி நின்று வெளியே போய்விட வேண்டும். தாயே, உங்கள் ஆணையை தலைமேற்கொண்டு இப்பொழுதே அங்கனம் செய்கின்றேன். இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் கைகேயி, பரதன், சத்ருக்கணன். தந்தை சொல் மீறாத ஸ்ரீராமர் தாய் கைகேயின் ஆணையை சிரமேல் ஏற்று மரவுரி தரித்து கானகம் செல்கின்றார். ராமருடன் லக்ஷ்மணனும் சீதாவும் செல்கின்றனர். இந்நிலையில் பாட்டனார் வீட்டிற்கு சென்ற பரதனும் சத்ருக்கணனும் அயோத்தி திரும்புகின்றனர். கண்ணீர் சிந்தி வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ விபரீதம் நிகழ்ந்து விட்டது போன்று தென்படுகிறது. ஆமண்ணா, வா, விரைவில் தாயின் அரண்மனைக்கு சென்று தந்தையை தரிசிப்போம். தமது வழக்கத்துக்கு ஒப்ப தந்தையாராக அமர்ந்திருக்கலாம். வந்துவிட்டீர்களா? உங்களுக்கு வழிச்சிரமம் அதிகமாக உண்டாகவில்லையே? பாட்டனாரும் மாதரும் சுகமா? ஆமம்மா, அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். தந்தை இங்கு காண ஓடோடி வந்தோம். அவரை காண ஆவலுற்றிருக்கும் எங்களுக்கு அவர் இருக்கும் இடத்தை சொல்வீராக. மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியா, உனது தந்தையார் உடல் எழுத்தவைகள் அனைத்தும் முடிவில் எந்த நிலையை அடையவோ அந்நிலையை அடைந்து விட்டார். தந்தையே, நான் வாழ்ந்தேன். மகனே, மகனே, எழுந்திரு. நடந்ததை மற, வருந்தாதே. தாயே, தந்தையார் இருந்த செய்தியை கேட்டு புண்பட்டதை விட நடந்ததை மற, வருந்தாதே என்று தாங்கள் கூறுவது தாங்க முடியாத துக்கத்தை அளிக்கிறது. தந்தையாரை பிரிந்து தவிக்கும் என் இதயத்திற்கு தமையனை பார்த்தால் சாந்தி கிடைக்கும். தாயே, ராமண்ணாவை பார்த்துவிட்டு வருகிறேன். குழந்தாய், சக்கரவர்த்தியின் திருக்குமரரான ஸ்ரீராம
என்பதை நான் அறிவேன். அவனுடைய பட்டாபிஷேகத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் என் மனதில் குழந்தாய் நீ நாடாள வேண்டும் என்னும் அவா உண்டாயிற்று. எனக்குரிய 2 வரங்களை உன் தந்தையாரிடம் கேட்டேன். நீ நாடாள வேண்டும் என்பது முதல் வரம். உனது தமையன் ராமன் நாடு கடத்தப்பட வேண்டும் என்பது 2வது வரம். என்ன சொன்ன சொல்லை நிறைவேற்றி வைக்க உன் தந்தையார் கடமைப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லை நிறைவேற்றி வைப்பதற்கு ராமனும் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் வனவாசம் சென்று விட்டார். பெரும் புகழ் படைத்த சக்கரவர்த்தியார் தமது உயிருக்குயிராகிய புதல்வரை காண முடியாதவராய் புத்திர சோகத்தால் மனம் நொந்தவராய் மரணத்தை அடைந்து விட்டார். உனக்காகவே இவை யாவையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். நீ துயரப்பட வேண்டாம். உறுதி படைத்த உள்ளத்தோடு எழுந்திரு. அயோத்தி ராஜ்யம் இப்பொழுது உனக்குரியது. இடையூறுகளை எல்லாம் நான் அகற்றி வைத்து விட்டேன். தந்தையாருக்கு நீ செய்ய கிடக்கும் இறுதி கடன்களை முறையாக செய்து முடி. முன்னோர்களுடன் அவரை சேர்த்துவிடு. விரைவில் பட்டாபிஷேகத்தை செய்து முடித்துக்கொள். நான் கெட்டொழிந்தேன். சக்கரவர்த்தியார் மாண்டு போனார். அவருடைய ராஜ்யமும் அழிந்தது. புல்லறிவு படைத்த வேலையே இது என்ன? இத்தகைய புத்தி யாரால் உனக்கு உபதேசிக்கப்பட்டது? அறிவு கெட்டவளே, அரசரை பிளவாக்கி விட்டாய். ஸ்ரீராமரை வனவாசியாக செய்து விட்டாய். இந்த ராஜ்யத்தை அனுபவிப்பது ஒன்றுதான் உன்னுடைய புல்லறிவு கெட்டிய பலன் போலும். ஸ்ரீராமரை காட்டுக்கு அனுப்பிய பாவினி, பதியை கொன்ற கொலைபாதகினி, சூரிய வம்சத்தை அழிக்க வந்த சூரியக்காரினி, உன் வயிற்றில் 10 மாதங்கள் வசித்த இழிவன் அந்தோ நான் பெற்றுவிட்டேனே. பேசாதே, அறிவு கெட்டவளை, பாவம் அனைத்தும் ஒன்று கூடி உருவெடுத்து வந்தவளை, கழுத்தில் கயிறை சுருக்கிட்டுக் கொண்டு சத்து தொலை. விஷத்தை குடித்தோ நீரிலே விழுந்தோ அல்லது தீயிலே குதித்தோ அழிந்து பட்டுப்போ. நான் மட்டும் ராமண்ணாவுடன் பிறந்தவன் அல்லாதவனாய் இருந்திருப்பேனாகில் இந்நேரத்தில் உன்னை அங்கமாய் வெட்டி அணுவாய் சிதைத்து அதையும் காட்டில் உள்ள மிருகங்களுக்கு இரையிட்டிருந்தாலும் என் ஆத்திரம் தீராது. ராமனின் தம்பி தாயாரை கொன்றவர் எனும் குற்றம் அவரையே சார்வதாகும். அதனால் இப்பொழுது நான் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். மகனே, இதையெல்லாம் உன் நன்மைக்காகத்தானே செய்தேன். நீ என்ன சொல்கின்றாய்? பரிசுத்தமான தாயார் தன் திருக்குமாரனை மர உரி உடுத்தியவராக காட்டிற்கு துரத்தி விட்டனை அல்லவா? அதை குறித்து சிறிதேனும் வருந்தாதிருக்கின்றனை. எவ்வளவு நெஞ்சழுத்தக்காரியாக இருக்கின்றனை. புண்ணியமே உருவெடுத்து வந்தவர் ஸ்ரீராமர். தொடுத்த கர்மங்களில் எல்லாம் வெற்றி அடைபவர். தூய மனம் படைத்தவர். உலகம் போற்றும் உத்தமர். அத்தகையவரை மர உரி உடுத்தியவராக காட்டிற்கு ஓட்டி விட்டனை அல்லவா? அதன் பயனாக நீ பெற்றதுதான் என்ன? பேராசை பிடித்த வேலையே. ஸ்ரீராமனிடத்தில் நான் எத்தகைய பக்தியும் பணிவும் வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை. உன்னை பெற்று வளர்த்த நான் உன்னை அரசனாக காண ஆசைப்பட்டிருந்தேன். இப்பொழுது நீ நிலை தடுமாறி பேசுகின்றனே. உனக்கு நான் செய்த தீங்கு யாது? உனது தந்தையாகிய சக்கரவர்த்தியார் பரலோகம் அடைந்தார். உனக்கு போட்டியாயிருக்கும் முளைப்பிறந்தார் இருவரும் நாடு கடத்தப்பட்டனர். அதற்கு மேல் இனி பேச்சை வளர்த்துக் கொண்டு போவது எதற்காக? ராஜ்யத்தை ஏற்று அதை செம்மையாக பரிபாலித்து வருவாயாக. என் தந்தையும் தந்தைக்கு சமனாயிருக்கும் தமையனாரும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். துன்பக்கடலில் மூழ்கி கிடக்கும் எனக்கு இனி இந்த ராஜ்யத்தாலாவது என்ன? துக்கத்துக்கு மேல் துக்கத்தை நீ என் மீது சுமத்தி வைத்திருக்கின்றனை. மூத்தவன் ஒருவனே முன்னோர்களுடைய ராஜ்யத்தில் அபிஷேகம் செய்து கொள்வது என்பது இக்ஷ்வாகு குலத்தின் மரபு. தம்பிமார்கள் தமையனிடத்தில் பக்தி பூண்டவர்களாய் நடந்து கொள்வார்கள். இந்த ஐதீகத்தை அழிக்க வந்த பாதகினி, உனது விருப்பத்தை நான் ஒரு நாளும் நிறைவேற்றேன். இப்பொழுது ஸ்ரீராமரை திருப்பி அழைத்து வந்து அவருக்குரிய பெரிய ஸ்தானத்தில் வீட்டிருக்க செய்து அவருக்கு தொண்டனாய் பணிவிடை செய்திருப்பதே எனது கடமையாகும். இதோ இப்பொழுதே நான் புறப்படுகிறேன். நீ உண்மையாக என்னை நேசிப்பாயாக நான் காட்டுக்கு போன
நீ ஒளிந்து போவதோடு அயோத்தியின் என்ற அதர்மமும் ஒளிந்து போய்விட்டது என்று நான் மகிழ்ச்சி அடைவேன். என் அண்ணன் ரகுராமன் ஆட்சி புரியாத அயோத்திக்குள் நான் கால் வைக்க போவதில்லை. இது தினம். மகளே, மகளே, நமஸ்காரம். அருள் விருந்து. பொறுமையாக இரு, விடாமுயற்சியோடு இரு, அது போதும். கஷ்டங்கள் தாமாகவே விலகி போய்விடும். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். அருள் விருந்து. பொறுமையாக இரு, விடாமுயற்சியோடு இரு, அது போதும். கஷ்டங்கள் தாமாகவே விலகி போய்விடும். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். நன்றி. காட்சி 4. இடம் கானகம். கதை மாந்தர்கள் ராமன், சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கனன், சுமந்திரர். கானகத்தில் ராமனும் சீதையும். சீதே, இந்த வனவாசம் உனக்கு உகந்ததாக தென்படுகிறதா? நாதா, நீரினுள் இருக்க மீன் விரும்புவது போன்று இந்த வனவாசத்தை நான் விரும்புகிறேன். உலக விஷயங்களை காதால் கேட்பதற்கும் இங்கே அவகாசம் இல்லை. ஆன்மீக பெருவாழ்விலேயே நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். மானுடராக பிறந்திருப்பவர்களுக்கு தவ வாழ்க்கைக்கு நிகரான தனம் இவ்வுலகில் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். அண்ணா, அண்ணா, ஒரு அவசர செய்தி. இத்தபோவனத்தில் அவசர செய்தி நமக்கு யாருள்ளதப்பா? நம் எதிரியாகிய பரதன் நம் மீது படையெடுத்து வருகிறான். பரதனை எதிரி என்று ஏன் சொல்லுகிறாய்? படையெடுத்து வருகிறான் என்றும் ஏன் சொல்லுகிறாய்? நான் கண்ணால் கண்டதை உங்களிடம் தெரிவிக்கிறேன். வருகிற கூட்டத்தை ஒருவேளை நீ கண்ணால் கண்டிருக்கலாம். பரதனுடைய கருத்தை நீ கண்டு கொண்டாயா? சேனையை திரட்டிக் கொண்டு அவன் இத்தபோவனத்திற்கு வருவதை பார்த்து நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். இதை தவிர வேறு எந்த முடிவுக்கு நாம் வர முடியும்? அப்படியா? நான் ஒன்று சொல்கிறேன் கேள். நாடாளும் விருப்பம் உனக்கு இருக்குமாகில் அயோத்தியின் ஆட்சியை உன்னிடம் ஒப்படைத்து விடும்படி பரதனிடம் சொல்கிறேன். ஒருவேளை அவன் அதற்கு இசைந்து கொண்டால் அப்பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வாயா? அண்ணலே, புறத்தோற்றத்தினின்று நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனால் ஒவ்வொரு உயிரினுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் தங்களுடையது. அறியாமையால் நான் அவசரப்பட்டு செய்த முடிவை குறித்து என்னை மன்னியுங்கள். அல்லும் பகலும் உங்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு உங்கள் அருகாமையிலேயே நான் இருக்க வேண்டும். இதற்கு நிகரான ராஜ்யமோ வேறு ஏதேனும் பேரோ நான் அறியேன். அண்ணா, அண்ணா, அண்ணா! பரதா, சத்ருகனா, வாருங்கள். உங்களுடைய அங்கு அடையாளங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது போன்று தென்படுகிறது. மனக்கிலேசத்தால் வருந்துபவர்கள் போன்றும் தென்படுகிறீர்கள். நீங்கள் ஏன் கானகத்திற்கு வந்தீர்கள்? தந்தையார் அதற்கு உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரா? நம் தந்தையார், தாய்மார்கள், அயோத்தி நகரவாசிகள் ஆகிய எல்லோரும் சுகமாயிருக்கிறார்களா? அண்ணலே, எனக்கு பேச நான் எழவில்லை. என் செய்வேன்? எல்லாம் விபரீதமாய் போய்விட்டது. நிகழ்ந்தது யாது? சுருக்கமாக விரைவில் சொல். கானகத்துக்கு ஏகிய தங்களையும் அன்னை சீதா பிராட்டியாரையும் தங்களுக்கு தொண்டு புரியும் வாய்ப்பை பெற்றுள்ள லக்ஷ்மணனையும் நினைத்துக் கொண்டு தந்தையார் தேகவியோகமாய் விட்டார். அப்படியா? நான் அனாதையாய் போய்விட்டேன். இனி நான் இம்மண்ணுலகில் இருப்பதும் இறந்துபட்டு போவதும் ஒன்றே. தந்தையாரின் தேகத்திற்கு இறுதி கடன்களை செய்யும் பாக்கியம் உனக்கு கிடைத்தது. அவருக்கு மைந்தனாக பிறந்தும் அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை. அவருக்கு நீ ஆற்ற வேண்டியவைகளை செய்து முடித்து விட்டாய். பிறகு குடிமக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பரிபாலிக்கும் கடமையை புறக்கணித்து விட்டு நீ ஏன் இங்கு வந்தாய்? தந்தையார் தேகவியோகமான பிறகு நாட்டு மக்களை பரிபாலிக்க தகுதியுடையவர் தாங்கள் ஒருவரே. தேகவியோகமான தந்தையை நினைத்தும் கானகம் ஏகிய தங்களை நினைத்தும்
நினைத்தும் நாட்டு மக்கள் அனைவரும் வருந்திக் கொண்டிருக்கின்றனர். இனி அவர்களுக்கு ஆறுதலும் ஆதரவும் அளிக்க வல்லவர் தாங்கள் ஒருவரே. தங்களை திரும்பவும் அயோத்திக்கு அழைத்துச் செல்ல நான் ஓடோடு இங்கே வந்திருக்கிறேன். நான் நகரத்தில் இல்லாத காலத்தில் அந்த பாவி என் தாய் இத்தனை கேடுகளையும் உண்டு பண்ணிவிட்டால் என்னை மன்னித்தருளுங்கள். என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்கள். இங்கு இப்பொழுதே உங்களுக்கு முடிசூட்டி வைத்து அரச கோலத்துடன் அயோத்திக்கு அழைத்து செல்ல நான் ஓடோடி வந்திருக்கிறேன். அதற்காகத்தான் இத்தனை பிரமுகர்களும் என்னோடு வந்திருக்கிறார்கள். 14 வருட காலம் நான் வனவாசம் செய்ய வேண்டும் என்பதும் நீ அயோத்திக்கு அரசனாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பதும் நம் தந்தையாரானே. அதை மீறி நடந்து கொள்ள முயலுவது பொருந்தாது. அண்ணலே, என்ன பேசுவது என்று தெரியாது நான் திகைக்கிறேன். விண்ணுலகம் ஏகிவிட்ட நம் தந்தையை குறித்து இனி பொருத்தமற்ற பேச்சுக்களை பேசுவது முறையன்று. ஆயினும் இரண்டொரு கருத்துக்களை வெளியிட்டே ஆக வேண்டும். பேதை பெண் ஒருத்தியின் பேச்சை கேட்டுக்கொண்டு இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களுடைய அறநெறியிலிருந்து பிறந்து போய்விட்டார். அவர்கள் தங்களுக்கு தோன்றியபடி தீர்மானம் செய்து கொள்வது தர்மம் ஆகாது. மனித விருப்பத்துக்கு ஏற்றவாறு தர்மம் மாறியமையாது. தர்மத்துக்கு உட்பட்டு நடக்கின்றவர்களே நல்லோர் ஆகின்றனர். என் விருப்பப்படி நான் நடந்து கொள்ளுதல் என்றால் என் தாயையும் இம்மண்ணுலகிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு யமலோகத்துக்கு அனுப்பியிருப்பேன். ஆனால் தர்மம் அதற்கிடம் கொடுப்பதில்லை. தாங்களும் அதை அங்கீகரிக்க மாட்டீர்கள் என்று கருதி இப்பொழுது நான் இருதலை கொள்ளி எறும்பு போல இன்னல் படுகிறேன். தம்பி, நீ அங்கனம் நினைக்க வேண்டாம். நமது பெற்றோர் நமக்கு ஆணையிட்டிருப்பது முற்றிலும் குடும்ப காரியம். அன்னை கைகேயி செய்த அரிய பணிவிடையை குறித்து மகிழ்ச்சி அடைந்த நம் தந்தையார் அவருக்கு 2 வரங்கள் தருவதாக உறுதிமொழி கூறியிருந்தார். அதை இப்பொழுது தந்தருள வேண்டும் என்று தாய் கேட்டார். நீ நாடாள வேண்டும் என்றும் நான் காடாள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதில் குற்றம் ஒன்றும் இல்லை. ஆட்சி முறையில் நீ எனக்கு எவ்விதத்திலும் குறைந்தவன் அல்லன். மேலும் பெற்றோர் ஆணைக்கு உட்பட்டவர்களாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அறநெறியில் நின்று பிறவாதவர்களாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் முன்னிட்டு 14 வருட காலம் அயோத்தியை நீ ஆண்டு வர கடமைப்பட்டிருக்கின்றாய். தந்தையார் எனக்கிட்ட ஆணையை நிறைவேற்றி வைக்க நான் தீர்மானம் செய்துவிட்டேன். அந்த தீர்மானத்தினின்று என்னை மாற்றிவிட எவராலும் இயலாது. இதை நீ ஆழ்ந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் கடமையை பற்றி நான் தீர்மானம் செய்தாய்விட்டது. ஆனால் தந்தையாரிட்ட ஆணையை நின்று வழிவிட நீ முயலுகின்றாய். இது உனக்கு பொருந்துமா? இதை நீ நன்றாய் எண்ணிப்பார். ஆனால் உங்களுடைய ஆளுகை இல்லாத அயோத்திக்குள் நான் நுழைவதில்லை என்று என் தாயிடம் சபதம் செய்துவிட்டு வெளியே வந்திருக்கிறேன். அந்த சொல்லை நான் பொய்யாக்க உட்பட மாட்டேன். உங்களுடைய ஆணைக்கும் நான் தலை வணங்கி ஆக வேண்டும். இப்பொழுது நான் செய்ய கிடக்கும் கடமை ஒன்றே உள்ளது. அயோத்தியின் எல்லைப்புறத்தில் நந்தி கிராமத்தில் உங்கள் பிரதிநிதியாக இல்லை உங்கள் அடிமையாக உங்கள் பொருட்டு நான் ஆட்சி புரிந்து வருவேன். இந்த 14 வருட காலமும் நிகழ்வது ராமனுடைய ஆட்சியே. ராமனுடைய தொண்டனாக இருந்து கொண்டு நான் என் பொறுப்பை நிறைவேற்றி வருவேன். பட்டாபிஷேகம் நிகழ்த்துவது ஒரு நாளும் எனக்கன்று. உங்களுக்கு பதிலாக உங்களிடத்திலிருந்து உங்களுடைய சின்னம் ஒன்றை நான் வேண்டுகிறேன். அதை நீங்கள் எனக்கு கொடுத்தல்வீர்களா? என் உயிர்கொப்பான இளையவா, நீ வேண்டுவது யாது? அண்ணலே, தங்களுடைய பாதைகள் 2ஐயும் கொடுத்தருளுங்கள். அவைகளை நான் சிரமே தாங்கி அயோத்திக்கு திரும்புவேன். பட்டாபிஷேகம் நிகழ்த்துவது தங்களுடைய பாதைகளுக்கே ஒழிய வேறு யாருக்கும் அன்று. உங்களுடைய திருவடி பொடியாக இருந்து கொண்டு நான் என் பொறுப்பை நிறைவேற்றி வருவேன். இதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும். பரதா, அது உன்னுடைய கொள்கையாயின் அதற்கு நான் தடை செய்யேன். தந்தையார் வாக்கு நிறைவேறியதும் ஆகிறது, உன்னுடைய விரதம் நிறைவேறியதும் ஆகிறது. பொதுமக்கள் செங்கோல் ஆட்சி என்னும் சீர்மையை பெற்றவர்களும் ஆகின்றனர். அண்ணலே, 14 வருடங்களுக்கு மேல் ஒரு நாள் கூட தங்களை காணாது நான்
உயிருடன் இருக்க மாட்டேன். குறித்த நாளில் நீங்கள் அயோத்திக்கு வந்து சேராவிட்டால் பரதன் இப்பாரினுள் வாழ்ந்திருக்க மாட்டான். நான் செய்துள்ள இந்த தீர்மானத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தருள வேண்டும். தம்பி, நீ என் உயிர்கொப்பான உன்னை இழந்து விட்டு நான் உலகில் இருக்க போவதில்லை. ஆகவே உன்னுடைய நிபந்தனைப்படி குறித்த நாளன்று நான் திரும்பி வந்து சேர்ந்து விடுவேன். இனி நான் உன்னிடத்தில் விண்ணப்பம் ஒன்று செய்கின்றேன். அண்ணலே, அப்படி பேச வேண்டாம். தாங்கள் விரும்பியதை ஆணையிடுங்கள். உயிர் இருக்கும் அளவு அதை நான் நிறைவேற்ற முயலுவேன். பரதா, நீ எக்காரணத்தை முன்னிட்டும் உன் தாயை நொந்து கொள்ளலாகாது. அவர் வர வேண்டியதில் குற்றம் ஒன்றுமில்லை. ஆனால் நீ என் மீது கொண்டுள்ள அன்பால் இடையிடையே அவரை நொந்து கொள்ளும் பாங்குடையவன் போன்று புலப்படுகின்றாய். அது வேண்டாம். என்னிடத்தில் வைத்துள்ள அதே அன்பை உன் தாயாரிடத்தும் தாய்மார் மூவரிடத்தும் நீ வைத்து வருவாயாக. இதுவே என் விண்ணப்பம். ஆஹா ஆஹா, இத்தகைய பரந்த நோக்கம் ஸ்ரீராமனுக்கே உரியதாகும். துன்பத்துக்கு மேல் துன்பத்தை வழங்கியவரிடத்தும் இத்தகைய பக்தியை வைத்திருப்பது பரம புருஷனாகிய ஸ்ரீராமனுக்கே இயலும். அண்ணலே, தங்கள் ஆணையை சிரமேற்கொண்டு அதன்படி ஒழுகுகிறேன். நம்முடைய தேசத்தில் 2 இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். நம்முடைய ஞானிகள் ரிஷிகளால் நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்க்கையில் நாம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை கதை வடிவில் கொடுத்தா தான் பாமரர்களுக்கும் புரியும்படி அந்த நிகழ்வு சென்று அமையும் என்பத கருத்தில் நாமெல்லாம் வீடு பெற நம் வாழ்க்கையில் உயர்வு பெற அமைத்து கொடுத்துருக்காங்க. அதில் ராமாயணத்தில் ஒரு பகுதி இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் நடந்தது போலவே நம்முடைய மாணவர்கள் நமக்கு புரியும்படி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மிக சிறந்த முறையில். நம் வாழ்க்கையில் சரியாக வாழும் பொழுது சகோதர அன்பு, பெற்றோருடைய அன்பு, நம்முடைய பெரியவர்களால் வளர்க்கப்பட்டது மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த கருத்தை ராமன் மனதில் கொண்டு முந்தைய நாள் அவர் பட்டாபிஷேகம் பண்ணுறதாக திட்டம் இருந்தது. அடுத்த நாள் காட்டுக்கு செல்வதற்கு தன்னுடைய தாயா இல்லாட்டின் கூடிய தந்தை சொன்னார் என்ற ஒரு கருத்துக்காகவே ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலையை அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, தன்னுடைய தேவைக்காக தந்தையார் தாயார் கொடுக்குதுன்றதுக்காக தந்தை தாயே அவங்கள பழிவாங்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிலை இருக்குது. கொலையே பண்ணிடுறாங்க. ஆனால் தந்தை சொன்னான்ற ஒரு வார்த்தைக்காக ராமன் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். அதுபோல பரதன் சகோதரருக்கு எப்படி இருக்குன்றது உதாரணமாக சொல்றார்.
தாய் வந்து பரதனுக்காகவே ஆட்சியை ராமனை காட்டுக்கு அனுப்பி பரதனை ஆட்சி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனால் பரதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தாயை நிந்திக்கிறான். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு வசதி ஏற்படுத்தினா ஒரு சாதாரண ஒரு பதவியிலேயே கூட நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படுவது இல்லை, உடனே அந்த வாய்ப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் பரதன் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணன் இருக்க தம்பி எப்படி ஆட்சி பண்ணுவான் அப்படின்னு உடனே காட்டுக்கு வந்து ராமனை அனுப்பி செல்கின்றார். ராமன் நிறைவாழ்வு வாழ்ந்தனால ஒரு மனிதன் எப்பொழுது தன் வாழ்விலே நிறைவாகவும் சரியாகவும் வாழும்போது அவன் இறைவனுக்கு சமமாகின்றான். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். வாழ்க்கையில் பண்போடும் சரியாக இருந்தால் அதுதான் இறைத்தகுதி. நம்முடைய மதத்துக்கு என்ன சொல்கிறதுன்னா சனாதன தர்மம் தான். எப்போ தர்மத்தை சரியாக அனுஷ்டிக்கிறோமோ அந்த இறைநிலைக்கு நாம் எடுத்து செல்லப்படுகின்றோம். அதனால் ராமனை இன்றைக்கும் நம்ம இறைவனாக வணங்குகிறோம். அதுபோல் அன்பாகவும் பெற்றோருடன் அன்பாகவும் சகோதர ஆண்மையிலும் தர்மத்திலிருந்து பிசகாது நம்ம வாழ்ந்து இறைநிலையை அடைய இறைவன் நமக்கு அருள் புரிவாக. அனைவருக்கும் அன்பு நமஸ்காரங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகியோரை போற்ற வேண்டும், வணங்க வேண்டும். ராமாயணத்தின் பல நற்கருத்துக்களை எடுத்து கூறி நமக்கு ஆசி உரை வழங்கிய சுவாமிஜி அவர்களுக்கு பணிவான நமஸ்காரம். தொடர்வது நாடகத்தின் இறுதி காட்சி. நிறைவு காட்சி. இடம் அயோத்தி அரண்மனை. கதை மாந்தர்கள் பரதன், சத்ருகனன், சுமந்திரர் அயோத்தி நகரவாசிகள். பரதன் ஸ்ரீராமனின் பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்தல். முனிசிரேஷ்டர்களே, சான்றோர்களே, அயோத்தி நகரவாசிகளே, நான் ஸ்ரீராமனுடைய பாததூசி, ஸ்ரீராமனுடைய ஆணையை சிரமேற்கொண்டு ஸ்ரீராமனுடைய தொண்டனாயிருந்து ஸ்ரீராமனுக்கு ஆட்சி புரிவது அவ்வளவு சுலபமானதன்று. அரசாளுதலில் உள்ள கஷ்டங்களை அறிந்து கொள்ளாதவர்கள் பதவிக்கு வர ஆசைப்படுவார்கள். பதவியில் இருக்கின்ற எந்த மனிதனும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மன திருப்தியை உண்டு பண்ணிவிட முடியாது. மன திருப்தி ஒரு சிலருக்கும், திருப்தியின்மை பெரும்பாலருக்கும் அமைவதுதான் மண்ணுலக ஆட்சியின் விளைவு. ஸ்ரீராமனுடைய ஆட்சிக்குரிய பொதுமக்களை உங்கள் முன்னிலையில் நான் ஒரே ஒரு பிரதிஜை செய்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீராமன் போன்று எல்லா உயிர்களுக்கும் நலனை இனிய முறையில் நிறைவேற்ற நான் சக்தியற்றவன். ஆயினும் நிறைக்கோள் பண்டங்களை உள்ளபடி நிறுத்தி கொடுத்து விடுவது போன்று நான் செங்கோல் ஆட்சி முறை பிறலாது நடந்து கொள்ள முயலுகின்றேன். ஸ்ரீராமன் திரும்பி வரும் வரையில் ஸ்ரீராமனுக்கு உகந்த நல்ல கருவியாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீராமனிடம் பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் ஆசையையும் வேண்டுகிறேன்.
அருமை மாணவிகளே, சிறப்பாக நாடகம் நடித்த மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். தொடர்வது அருள் விருந்து ஸ்ரீ சாரதா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி இனியா. நமஸ்காரம். அருள் விருந்து வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க சுலபமானதும் மேலானதுமான மார்க்கம் ஆண்டவனின் நாமத்தை மௌனமாக ஜபிப்பது. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். அருள் விருந்து வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க சுலபமானதும் மேலானதுமான மார்க்கம் ஆண்டவனின் நாமத்தை மௌனமாக ஜபிப்பது. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். நன்றி.